சிம்ம ராசி நண்பர்களே, நிறைய நெருக்கடி, நிறைய போராட்டம். ஆனா எந்த நேரத்திலும் என்ன பிரச்சனை வந்தாலும் யாருக்கும் தலை வணங்காத ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து ஒரு சௌரியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு எப்பொழுதுமே சிம்ம ராசிங்க வர மாட்டீங்க. கோடி ரூபாய் வருகிறது என்றாலும், மிகப்பெரிய பொறுப்போ பதவியோ கிடைக்க போகிறது என்றாலும், தன்மானத்தை விட்டு அந்த இடத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க, யார் காலையும் விட மாட்டீங்க. சிம்ம ராசிக்காரன் பாத்தீங்கன்னா ஜெகஜாண்டி ஃபிகரா இருப்பான். பெண்கள் அப்படித்தான். ஆனா அவங்களுடைய தோல்வின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்வம் இருக்கு பாருங்க, கர்வம், திமிரு, தான் தான் என்ற ஒரு எண்ணம், அது மட்டும்தான் சிம்ம ராசினருக்கு மைனஸ். இங்க இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா கூட கும்பிடு போறவன், காலில் விடுறவன், இவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். ஆனா நீங்க எப்பவுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காத சிங்கம். நீங்க காட்டுக்கு ஒரு ராஜா சிங்கம்னா நீங்க சிங்கம் மாதிரி தான். அதுதான் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட். அதுதான் எந்த நேரத்திலும் உங்களுடைய செல்வாக்கு என்பது வெளிப்படையானதாக இருக்கும். எவருக்கும் தலை வணங்கவே மாட்டீங்க, கௌரவத்தை பாதுகாப்பீங்க, இதிலெல்லாம் உறுதியாக இருப்பீங்க. சரி, சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப சங்கடப்படுச்சு. இப்போ அந்த அஷ்டம சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு சனி வக்கிரம் அடைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். பழைய பாதிப்புகளிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இது ஒரு பக்கம் என மேலோட்டமா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், எல்லாவற்றிலும் ஆதாயம் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், நட்புகளால் இணக்கமான நிலை இருக்கும், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேலாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அத கவனத்துல வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். வாகனத்தில் செல்லுகின்ற போதும், இயந்திர பணியில் இருக்கின்ற போதும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடிக்கு பின்னாடி ஒரு தளர்வு என்பது இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், எடுத்த வேலைகள் வெற்றியாகும், கையில பணப்புழக்கம் இருக்கும், ஒரு இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொழில் மீது அக்கறை, உத்தியோகத்தின் மீது அக்கறை, மேலதிகாரியின் ஆதரவு, வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த லாபம். அப்ப இந்த வாரத்துல ஒரு 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் அந்த நாட்கள் மட்டும் கவனமா இருங்க போதும். சனியுடைய தொல்லைகள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி யாரு, உங்களுக்கு சுவாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தான அதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பெரிய பலன்களை கொடுத்துடக்கூடிய தைரியக்காரகன், வீரியக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரன் சொல்லிட்டே போகலாம். அந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு என்பது உங்களுக்கு ஏற்படும். இழந்த செல்வாக்கும் சிலருக்கு திரும்ப கிடைக்கும். தைரியமாக, முதல்ல ஒரு விஷயம் தைரியம், தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய, நினைத்ததை அடையக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ உங்களுக்கு சாதகமான நிலையினை உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க ராசிநாதன் சூரியன், அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். அப்ப செலவுகளும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் வெளியூர் பயணமும் காத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணாலும் அஸ்தமனமாக இருக்க, அதான் பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஜென்ம ராசிக்குள்ள கேதுங்க, இது மட்டும்தான் சின்ன சங்கடம். உங்களுக்கு மனதுல எப்பயும் ஒரு வலி, பாரம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய முயற்சி பண்றோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதை யாரும் புரிய வைக்கிறது இல்லை. எப்பொழுது ஞான மோட்சக்காரன் கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு நெருக்கடிகள் என்பது அதிகரிக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது நட்பு வட்டத்தால் கூட சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கூட இணக்கமில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப இந்த ராகு கேது பயிற்சி வரை ரொம்ப ரொம்ப நிதானமா
கவனமாக இருக்க வேண்டும். புதன் 12ஆம் இடத்துல சிலருக்கு சொந்த இடத்தை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏன் விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம்னா, ஒரு முக்கியமான கடன் உங்களை நெருக்கடிக்கு உண்டாக்கணும். அப்ப இதை விற்று அதை அடைப்பது போன்ற நிலை சிலருக்கு ஏற்படும். கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரிய பயங்கள் இந்த வாரத்தில் கிடையாது. ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.